ஹலோ ஆல். இன்றைக்கி ஒரு சின்ன ரொட்டீனோட ஒரு படத்தை பற்றி கிச்சன்லேருந்து பேச போகிறோம். சமைச்சிட்டு அது என்ன மூவினா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மூவி. ரீசெண்டாக தான் அந்த மூவியை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த படத்தில் ஒரு விமனோட ஃபீலிங்கு ஒரு உள்ளேருந்து அவங்க நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷனில் எந்த விமன் இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக மூவியில் காமிச்சிருந்தாங்க. அண்ட் பேசிக்காக அந்த மூவியும் இதோட கான்செப்ட் எல்லாம் பழைய கான்செப்ட் தான். பட் இப்போ அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போவும் அதில் இருக்கிற இஷ்யூஸ் ப்ரெசென்ட்லேயும் இருக்க தான் செய்யுது. ஸோ அது கரண்ட்டான சுச்சுவேஷன்ஸ்க்கும் தேவையான மூவியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மூவியில் வந்து லவ் இருக்குது அண்டு லிவினாக இருக்காங்க அண்ட் பிரேக்கப் ஆகுது. அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது எல்லாமே ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான். பட் அதில் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்னால் ஒரு பொண்ணோட கெரியர் பேஷன் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ரியலாகவே எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த விமன் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி பிரேக்கப் ஆகி வெளியில் வராங்க, அவங்களோட ஆம்பிஷனை எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 4 கேரக்டர். ஒன்று வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கேரக்டர். அண்ட் அந்த காலேஜுக்கு அவங்க வரும்போது ஒரு ஹெவியான சூட்கேஸ் எடுத்துகிட்டு வர்றதை நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு ஹெவியான எய்மோடு அந்த காலேஜ்குள்ளே வராங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்களோட பாத் எப்படி டிஃபர் ஆகுது, அந்த பாத்தனால அவங்க எவ்வளோலாம் கோ த்ரூ பண்ணுறாங்க. அந்த பாத்துலேருந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணாங்களா, எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொரு முக்கியமான கேரக்டர் எது அப்படின்னா துர்கா அப்படிங்கிற கேரக்டர். ஸோ ஷீஸ் த ஒன். நீ வந்து ஒரு பேடான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, அதில் சந்தோஷமாக இருக்கியா, இல்லை அதுலேருந்து வெளியில் வந்துரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹிண்ட்டு வந்து அந்த ஃப்ரெண்டு மூலயமா தான், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அந்த துர்கா கேரக்டர் தான். ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து ஒரு ஹிண்ட்டு கிடைக்குது. ஸோ அது மூலயமா அவனை பற்றி, அந்த பாய் ஃப்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அது நமக்கு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில் வர்றதுக்கு, தைரியமாக வெளியில் வர்றதுக்கு அந்த கேரக்டர் தான் ஒரு பேக் போனாக இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு கேரக்டர் அந்த அம்மாவோட கேரக்டர். ஸோ அந்த அம்மாவோட கேரக்டர் இன்டென்ஷனலாகவே ஊமையாக வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, ஊமையாகவே இருந்துட்டாங்க. அதுதான் அந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் அப்படி உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு அம்மா இப்படி நடந்துக்கக்கூடாது ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லி வளர்க்காததுனால தான் அந்த பையன் அப்படி இருக்கான். ஸோ அது அவனோட தப்பு, அதுக்கு மேலே அவங்களோட பேரண்ட்ஸோட தப்பாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் அவங்க அப்பாவோட கேரக்டர். ஸோ பேசிக்காக எல்லா பேரண்ட்டுமே வந்து அந்த இடத்துல அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை விட அதிகமாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவர் அந்த கேரக்டர் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அப்பா கிட்டேருந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கணும். பட் ஆனால் அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டோ அந்த பேக்கப் அந்த பொண்ணுக்கு இல்லாததுனால தான் அந்த பொண்ணு இவ்வளோ அஃபெக்ட் ஆகிட்டாலோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு பொண்ணு அவள் உடம்ப வச்சு ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறான், அது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, அது மூலயமா இப்படி ஒன்று நடக்குதுன்றப்போ அந்த பொண்ணு கடைசியாக வந்து நிற்கிறது ஃபேமிலி கிட்ட தான். ஸோ அந்த ஃபேமிலி அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்து, நாங்கள் உன் கூட நிற்கிறோம், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு ஒரு சின்ன எமோஷனல் சப்போர்ட் கிடச்சிதுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தும் யாராக இருந்தாலும் எந்த பொண்ணாக இருந்தாலும் வெளியில் வந்துட முடியும். ஸோ அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்கும்பொழுது அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, அந்த பொண்ணோட சைடையும் கேட்கணும். எஸ், அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குது. ஆனால் அது தப்பான ரிலேஷன்ஷிப்புன்னு தெரிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறமும் ஷீ நீட் அ ஃபேமிலி சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட். ஸோ அது கிடைக்காததுனால தான் அவள் கிளைமேக்ஸில் அவ்வளோ பர்ஸ்ட் அவுட் ஆகி, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உனக்கும் எனக்கும் நடுவில் இந்த ரிலேஷன்ஷிப்பு நான் மட்டும் இல்லை நீயும் தானே இருந்த, உனக்கு இல்லாத அசிங்கம் எனக்கு மட்டும் ஏன், இங்கே நானே கன்ஃபியூஸ் பண்ணுறேன் நமக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த இடத்துல பேசினதால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவனால ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. நம்ம பயந்து அதை கூனி குறுகி இருக்கும்பொழுது தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இதை வச்சு நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தைரியமாக வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பி brave girls. The society and the world needs more from the women.
அண்ட் ஸோ இந்த மூவி எல்லாரும் பாருங்கள், பார்த்துட்டு அவங்களோட தாட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்பா அம்மாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. தமிழ்னிக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு. ரொம்ப டான்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ட்ரெஸ்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது பார்த்தோன்னே எனக்கு ஒரு நாள் எனக்கு ஃபுல் ரெஸ்ட்டு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோடனே புது ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லி போட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்குக்கு போனோம். தாத்தா பாட்டி கூட பார்க்கில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி என்னோடய தாட்ஸ் என்ன அப்படின்னா, என்ன தான் ஒரு மேல் ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே கடைசியில் நமக்கு எமோஷ்னலாகவும் எல்லா விதமாகவும் ஒரு விமென் சப்போர்ட்டு தான் கிடைக்கும். ஸோ விமென் சப்போர்ட் ஷுட் சப்போர்ட் விமன் அண்ட் விமன் ஷுட் ஸ்டுட் with the women during the difficult situation, and women should happy about the what she done. ஸோ எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காங்கங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஐ am blessed to have that type of friends in my life. ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸாக என் கூட எமோஷ்னலாக ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள்ஸ் அண்ட் அப்படி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிஃபோர் மேரேஜே உங்களுக்கு அது இப்போ தெரியுது. இந்த படத்தை பார்த்து நம்மளும் இப்படி தான் இருக்கோமோ, ஒரு மெய்டாக தான் இருக்கோமோ அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து